ஃபிசிக்கல் ஹெல்த் தான் நமக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பயங்கரமான டயபெட்டிக்காக இருக்கீங்க, அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், தீராத வலி உடம்புல இருக்கு, குனிஞ்ச முடியல, நிமிர முடியல. அப்போ இந்த பெண்ணுக்கு, இந்த தாய்க்கு குழந்தைகள் வளர்த்து ஆளாக்க முடிகிறதுல பிரச்சனைகள் வரும். ஏன்னா தாய்க்கே பல வியாதிகள் இருக்குது, டியூபர்குலோசிஸ் இருக்குது, நிமோனியா இருக்குது, எதிர்ப்பு சக்தி இல்லை, எந்த வியாதியும் வந்துடுது. அப்போ அந்த அம்மாவை நீ பிள்ளைகள் சேட்டை பண்ணும்போது டென்ஷன் ஆகாத சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ தாங்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு இப்போ குறைந்து கொண்டே வருகிறது. இதுக்கு மீடியா ஒரு காரணம் சொல்லலாம். ஏதாவது பெரிய பிரெஞ்சு பிரசிடெண்ட்டை கன்னத்தில் அரைந்த மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு வருது. எல்லாரும் ஏரோப்ளேனில் வந்து இறங்குறாரு, கதவை திறக்க போகிறாங்க, எல்லாரும் கேப்சர் பண்ண ரெடியாக இருக்காங்க. கன்னத்தில் அரைகிறாள் மனைவி. இது உண்மையா பொய்யான்னு தெரியாது, பட் இந்த வீடியோ வைரல். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ சர்வசாதாரணமாயிட்டு வருது. பெண்களுக்கு தாங்கக்கூடிய சக்தியை குறைத்து கொண்டே வருது. யாரு? மீடியா. அப்படிப்பட்ட செயல்கள் போற்றப்படுகிறது. ஃபன் வீடியோன்னு மனைவி எப்படி புருஷனை ஒரு முகத்தில் ஒரு இடி இடிக்காங்க, பிள்ளைகளை கண்டிப்பு பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அது மாறுது. இந்த ரோல் மாடல்ஸ் மாறுது. அப்போ அது போற்றப்படுகிறது. தாங்கக்கூடிய சக்தி தவறாக பேசப்படுகிறது. நீ பொறுத்துக்கொள், நீ தாங்கிக்கொள்ளா, ஃபெமினிஸ்ட்லாம் எழும்பி வந்துடுறாங்க. ஏய் என்ன நீ பேசுகிற? ஆம்பளைங்களை நீ சொல்ல மாட்டியா? பெண்களை தான் நீ சொல்லுவியா? அப்படின்ட்டு பொங்கி எழுந்து வருகிறார்கள். அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. தாங்கக்கூடிய சக்தி, ஹையர் ஆர்டர் திங்கிங், ஹையர் ஆர்டர் பிரெயின் ஃபங்க்ஷன். மிருகத்தன்மையோடு வாழணுமா இல்லை தெய்வத்தன்மையோடு வாழணுமா? அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணும். நம்மெல்லாம் மனிதர்கள். மனித தன்மைன்னு ஒன்று இருக்கு. இந்த மனித தன்மை அப்படி 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 ஹையர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின், இமோஷனல் கண்ட்ரோல். இமோஷனெல்லாம் திறந்து போடுறது இல்லை, ஒன்று கத்துறது இல்லை, பிள்ளைய அடிக்கிறது இல்லை, ஹஸ்பண்டை பார்த்து மூஞ்சிலே தூக்கி வீசுறது அல்ல. நீ ஹையர் ஆர்டர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரணுமா இல்லை மிருகம் மாதிரி நீ பிஹேவ் பண்ணணுமா? நீ மனிதன், உன்னுடைய சாய்ஸ் தான். நீ இமோஷனல் வெல்பீயிங்கோட வாழணுமா, சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் இருக்கணுமா? அப்போ சொசைட்டி உன்னைய போற்றும். சொசைட்டி சோஷியல் வெல்பீயிங்கோட வாழணுமா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுறதுல இருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ கோவப்படக்கூடாது. இளம் தாய்னா இந்த குழந்தை ரத்தத்தை உறிந்து அம்மாட்ட உள்ள சத்து எல்லாத்தையும் எடுத்து தான் உறிந்து தான் ஒரு மூளை, ஒரு கண்ணு, காது, மூக்கு, ஒரு ஃபுல்லி டெவலப்ட் ஒரு ஹியூமன் பேபியாக ஆகுது. எதுலேருந்து ஆகுது? ஒரு சின்ன துளியிலேருந்து ஆகுது. இந்த துளியிலேருந்து இவ்வளோ பெரிய பிள்ளை வரணும்னா அம்மாவுடைய சத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். இது நிறைய பேர் புரிய மாட்டேங்கிறாங்க. சத்துக்கள் வேணும், சப்ளிமெண்ட்ஸ் வேணும். ஈவன் டாக்டர்ஸ் இதை மறுக்கிறாங்க. நாங்கள் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸை தான் நீ சாப்பிடணும், புரிஞ்சுதா? ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிடாத. தவறாக லெவல்ஸ் வருது. விட்டமின் டி லெவல் எவ்வளோ இருக்கணும்? அப்பர் லிமிட் என்ன? 250. இதுக்கு நான் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் போடுறேன். ஆனால் 100க்கு மேலேனாலே ஆபத்து ஆபத்து ஆபத்து. எஸ், 30க்கு மேலே போச்சுன்னா ஆபத்துன்னு நாங்கள் படித்தோம். இப்போ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ தான் அட்லீஸ்ட் 100 ஆக்கி இருக்காங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா ஆபத்துங்காங்க. நோ, உங்கள் விட்டமின் டி நல்லா இருக்கணும். விட்டமின் டி இஸ் அ ஹார்மோன். சன்லைட்டில் உள்ள ஃபோட்டான்ஸ் எனர்ஜி ஸ்கின்ல பட்டு ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணுகிற விட்டமின் டி இஸ் அ ஹார்மோன். பேர் நம்ம அதுக்கு விட்டமின் வச்சுட்டோம். இந்த ஹார்மோன் கரெக்ட் லெவலில் இருக்கணும். எப்படி உங்கள் இன்சுலின் லெவல் கரெக்டாக இருக்கோ, உங்கள் தைராக்சின் லெவல் கரெக்டாக இருக்கோ, அதே மாதிரி உங்கள் விட்டமின் டி லெவல் நல்லா இருந்துச்சுன்னா தாங்கக்கூடிய சக்தி வரும், இமோஷனல் வெல்பீயிங் வரும். எதுக்கு எடுத்தாலும் கத்த தோணாது. பெத்த பிள்ளைய பார்த்தே அடித்து துவச்சி எடுப்போமான்னு தோணாது. ஃபர்ஸ்ட் விட்டமின் டி.
மெக்னீஷியம், இது எல்லாம் நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். இமோஷன்ஸை காமாக இருக்கிறதுக்கு அது ரெடி பண்ணும். இன்னும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்படிப்பட்ட பேசிக்கை இளம் தாய்மார்கள் சாப்பிடணும். பிறந்த குழந்தைக்கு இப்போ விட்டமின் டி ட்ராப்ஸ் கொடுக்கணுங்கிறாங்க. பிறந்த குழந்தைக்கு தைராக்சின் லெவல் நல்லா இருக்கணுங்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஓவரால் ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் வேணும்னா உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும். இதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஈஸியாக 2 மாத்திரை கொடுத்து 2 சப்ளிமெண்ட் கொடுத்து நீங்களே கேட்டு வாங்கலாம். டாக்டர் எழுதி கொண்டு வரணுன்ட்டு ரூல் கிடையாது. நீங்களே கேட்டு வாங்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சத்துகள் இருக்கும்போது உங்களுடைய சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் 50% டிக் ஆயிரும்.